ஃபஸ்ட்டு வந்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் சேர்ந்ததான் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதல் காரணமாக இருப்பதற்கு முதல் எழுத்துக்கள் தான் காரணம். அதுதான் முதல் எழுத்துக்கள் எனப்படும். அடுத்தது நம்ம பார்த்தது சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என வகைப்படும். அவை வந்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இன்னொரு டைம் சொல்கிறேன். உயிர்மெய், அதாவது சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவை வந்து 10 வகைப்படும். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து உயிர்மெய்யும் ஆயுதம் மட்டும்தான். உயிர்மெய்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிரெழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதில் வந்து உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையுடன் அடங்கும். ஆயுத எழுத்துக்கள்னா, ஆயுதம்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்தும்னா 3 புள்ளி வரும். அதுக்கு வேறு வேறு பெயர் இருக்குது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆக்கேனம் என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதாவது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இடையில மட்டும்தான் வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஒரு சார்பெழுத்தாகும். அதாவது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து ஒரு சார்பெழுத்தாகும்.